பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போயிடாதீங்க, மனதை தளர விட்டுறாதீங்க. எல்லாவற்றிலும் நம்மோடு கூட நம்ம நடத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். மறந்து போகாதீங்க. உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு ஒரு சொன்ன வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாமா? ஏசாயா 46 அதிகாரத்தில் கடைசி பகுதி வாசிக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் உங்களுக்கு எதையெல்லாம் சொன்னாரோ, இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு இதையெல்லாம் சொன்னார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றுவேன்னு ஏசப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சந்தோஷம் தானே? உங்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். வார்த்தைகள் மூலமா உங்ககிட்ட பேசியிருப்பார். ஒருவேளை நீங்க மறந்து போயிருக்கலாம், ஆனா சொன்னவர் மறந்து போவதில்லை. பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவர் மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, ஆண்டோடைய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சொன்னேன், அதை செய்து முடிப்பேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன், செய்து முடிப்பேன், நிறைவேற்றுவேன். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு நிறைவேற்ற போறார். என்னென்ன வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் கையிலிருந்து நீங்க வாங்கினீங்களோ அதை இன்னும் தீவிரமா வச்சு தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னா செய்கிற தேவன், நீங்க திட்டம் பண்ணினா அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். என் வாழ்க்கையில எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்கப்பான்னு டெய்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாக்கு தத்தம் இல்லை, அவர் கொடுத்த அத்தனை வார்த்தைகளும் வாக்கு தத்தம் தான். அதை அவர் நிறைவேற்றுவார். ஆனா சில நேரங்கள் நம்ம உள்ளத்துல இந்த தேவை ரொம்ப பெருசா இருக்கு, இதை முடியாதுன்னு இவங்க சொல்லிட்டாங்களே, இது நடக்காதுன்னு அவங்க சொல்லிட்டாங்களே, உலக மனுஷன் இப்படி சொல்லிட்டானே. உலக மனுஷன் சொன்னா வேதனை சுத்தம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னா சொன்னது தான். வாக்கு தவறாத தேவன். வசனம் சொல்றபடி நான் சொன்னேன், அதை செய்து முடிப்பேன், திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்று. ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த அத்தனை வார்த்தையும் நிறைவேற்ற போறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கைகளை இறுதி சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு கொடுத்த அத்தனை வார்த்தையும் நிறைவேற்ற போறீங்க. என் கண்கள் அதை பார்க்கும், நான் அதை சுதந்திரத்துக் கொள்ளுவேன்னு விசுவாசத்தோட நில்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற காரியம் எவ்வளவு பெருசா இருக்க போது பாருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்ப நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, சொன்னதை செய்து முடிக்கிற தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யுங்க. கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா. கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.